பிக் பாஸ் சீசன் 9ல் இந்த வீக் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரண்மனை டாஸ்க் வருது. இந்த அரண்மனை டாஸ்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 சாம்ராஜ்யம் மோத போகிறாங்க. ஒன்று வந்து கானா சாம்ராஜ்யம், இன்னொன்று தர்பீஸ் சாம்ராஜ்யம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 சாம்ராஜ்யமாக இருந்து என்னென்ன ஃபன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த வாரம் இறுதியில் எந்த சாம்ராஜ்யம் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து சரியான காம்போவாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைடு வந்து வினோத்தும் அண்டு திவாகர் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணாவே அது வந்து ஃபன்னாக தான் வெளியே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரை வந்து மன்னராக போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது பெரிய சாதனை. அதுவும் கானா சாம்ராஜ்யத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்மையான ஆள் செலெக்ஷன். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அமித், பிரஜின், இது கம்ருதீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் யார் விக்கல் விக்ரம் இவங்களாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் காணாவினத்தோடு இருக்காங்க. பெண்களாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 பேர் கெமி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திவ்யா, நம்ம ரம்யா இவங்க 3 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க சாம்ராஜ்யத்தில் இருக்காங்க. இந்த சைடு தர்பீஸ் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட சாம்ராஜ்யம் வந்து பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா வியானா, கனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரோரா, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் பார்வதி இவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தர்பீஸுக்கு சாம்ராஜ்யத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க. 2 ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எப்ஜே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சபரி. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே அரண்மனையில் இருக்கக்கூடிய நம்ம வியானாவை பார்த்து தர்பீஸ் அவர்கள் வந்து அந்த வாட்டர்மெலனை சாப்பிட்டு அப்படியே வேறு லெவலில் அந்த ஒரு சீனை மட்டும் விடவே மாட்டேங்கிறாருப்பா. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வியானா அவர்கள் அப்படியே லுக்கூர்றாவில். ஸோ வேறு லெவல் காம்போவாக இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறலாம் மாற்று கருத்து இல்லை. அது அந்த சர்வீஸை சாப்பிட்டுட்டு வியானாவை பார்த்து விட்றாரு பாரு ஒரு லுக்கு. அது வியானா திருப்பி அவங்களுக்கு ஒரு லுக் விட்றாரு பாரு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கெட்டப்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணா கெட்டப்பு, அதுக்கப்புறம் பிரஜினுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இவர் பாகுபலி ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட கெட்டப்லாம் போட்டு விட்டு செம்மையாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து கானா சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்குது, எப்படிலாம் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து காமெடி பண்ணுறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. யார் திவாகர் அவர்கள். ஸோ அந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி மாதிரி இருக்கே பார்க்கும்போதே. ஸோ அல்டிமேட்டான ஒரு காம்போ.